ஹலோ எவ்ரிவன். லாஸ்ட் எபிசோடில் இடுக்கியில் இருக்க பருந்துப்பறா மலையை விசிட் பண்ணதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம வாகமானில் நைட்டு ஸ்டே பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம். வேகமான் போனோன்னே சாப்பிடணும் ஃபஸ்ட்டு. இல்லை ஃபஸ்ட்டு ரூம் எடுத்துரும், ஏன்னா ரூம் தான் கிடைக்கிற கஷ்டம். ரூம் ஃபஸ்ட் எடுத்துக்கலாம் வீட்டில். சாப்பிடலாம் ஃபஸ்ட்டு. நாங்கள் ஸ்டே பண்ண ரூம் பக்கத்தில் தான் இந்த ஹோட்டல் இருக்குது. இது தட்டுக்கடைன்னு சொல்கிறாங்க இந்த ஏரியாவில். இதை எடுத்து நடத்துறது பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் ஆளுங்க தான். பல வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் ஆளுங்க தமிழ்நாட்டிலேருந்து வேலைக்காக கேரளாவில் போய் செட்டில் ஆனாங்க. அப்படி தான் இவங்க முன்னோர்களும் வேலைக்காக கேரளா வந்து செட்டில் ஆகிருக்காங்க. 40 வருஷம் 50 வருஷத்துக்கு முன்னாடி நாமெல்லாம் பிறக்க முன்னே எனக்கே 56 வயசு ஆகுது. அப்படியா? அதுக்கு முன்னாடியே வந்து இங்கே செட்டில் ஆயிட்டாங்க. நாங்களும் இங்கே பிறந்தோம். உங்கள் வீடு இப்போ இருக்கிறது தென்காசி அந்த இது அத்திமுத்து இல்லை இங்கே இங்கே பக்கத்தில் இங்கே ரெண்டலில் இருக்கீங்களா? வீடே இருக்கு. அப்புறம் ஒரு 2-3 நாள் நல்லா இருக்கும். இந்த ட்ரிப்பில் நாங்கள் எவ்வளோ இடம் சுற்றினாலும் முதல்ல மிஸ்ட்டு ஃபார்மாக இருக்கிறத பார்க்குறது இந்த இடம் மட்டும்தான். நாங்கள் ஸ்டே பண்ண ரூமில் ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்குதுன்னு காலையில் தான் எங்களுக்கே தெரிய வந்தது. மிஸ்ட்டு ரொம்ப ஃபார்மாக இருக்கிறதுனால நாங்கள் ஸ்விம்மிங் பூலில் போய் குளிக்கலை. இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ண ரூமு. ப்ரைஸுக்கு ஏற்ற ஒர்த்துன்னு நான் சொல்ல மாட்டேன். அடுத்து நம்ம எங்கே போகிறோன்னா, இப்போ நம்ம ரூம் ஸ்டே முடிச்சுட்டு ரூம் அந்த அளவுக்கு ஒருத்தெல்லாம் இல்லை. நாங்கள் அதனால் பிரேக்ஃபாஸ்ட்டை கேன்சல் பண்ணிட்டு வெளியே போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் அடுத்து வந்து அலப்பி இப்போ கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அவ்வளோதான், ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வெக்கேட் பண்ணதும் பசிக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால் மார்னிங் சாப்பிட்றதுக்காக இப்போ நாங்கள் இந்த ரெசார்ட் வந்திருக்கோம். ஆக்சுவலாக பசங்களாம் பேராகிளைடிங் பண்ணணுன்ட்டு ஆசைப்பட்றாங்க. ஸோ பேராகிளைடிங் பண்ணுறதுக்கு முன்னாடி மார்னிங் டிஃபன் முடிச்சிடலான்றதுக்காக இங்கே வந்திருக்கோம். அதுக்கு சைடிஷ் கொடுத்துருவீங்களா? இல்லை தனியாக என்ன இருக்குது? மொட்டைக்கறி இருக்குது, எக்கறி, இல்லைன்னா சுண்டக்கடலைக்கறி இருக்குது, இல்லைன்னா பீஃப் சுக்காது. பீஃப் கறி, பரோட்டா, அப்பம், கடலைக்கறி, முட்டை கறி, சப்பாத்தி. ஆளுக்கெல்லாம் வித்தியாசமாக வாங்கிடும். நல்லாவே இல்லைங்க. இது நல்லா இருந்துச்சு. எனக்கு ஒன்று எடு. இப்போது அட்வென்ச்சரஸ் ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். சூர்யாவை யுவராஜ் பண்ண போகிறாங்க. நிறைய காசு வச்சுருக்காங்க, அதனால் உங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது. நம்மளுக்கு இது பிரச்சனை தான். ஆனால் ₹1 கேளு அவசரத்தில் தரமாட்டானுங்க. ஆல்மோஸ்ட் இது எம்ஜிஎம் அது மாதிரி இருக்கேன். இது பாருங்க, ஆர்ஆர் வச்சு வரும்போது நம்ம போவோம். ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன். என் ஃபேமிலியோடு போயிருப்பேன். இப்போ பசங்க வந்து பேராகிளைடிங் போக போகிறாங்களா, வீட்டில் இருந்து சொத்தெல்லாம் வந்து விற்றுட்டு பேராகிளைடிங் போகிறதுக்காக எடுத்து வந்திருக்கானுங்க. இதோ இது பேராகிளைடிங் பண்ணுறது தான் இவங்கெல்லாம் ஆர்வமாக இருக்காங்க. பேராஷூட் தான் பேராகிளைடிங்கா? பேராகிளைடிங் போங்க சூர்யா. ஆமாம், ஆத்திர அவசரத்துக்கு ₹1 கேட்டால் கொடுக்க மாட்டேன். பேராகிளைடிங் இதான் ஜெயன்ட் ஸ்விங்கு. இது சின்னது. இல்ல இல்ல இல்ல, இது சின்னது, இது சின்னது. இதோட பெருசெல்லாம் இருக்கு.
ஏற்காடில் பார்த்தேன், செம்மையா இருந்துச்சு. கிளாஸ் பிரிட்ஜ். இந்த கிளாஸ் பிரிட்ஜ் போக 250 ரூபா வாங்குறாங்க. கிளீனாக வச்சிருக்காங்க. அங்கே பாருங்க, இங்கே ஒருத்தவங்க ரோப்பில் நடக்கிறாங்க. இந்த வரும் அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா மேலே அந்த பெயிண்ட் பால் கேமு, அப்புறம் இந்த கார் அட்வென்ச்சரஸ் கார் ரைடு எல்லாமே இருக்குது. பேக்கேஜாக போட்டு ஒரு 1000 ரூபாய்க்கு மொத்தமாக ஆட விட்டா நல்லாயிருக்கும். ஆனால் இது ஒவ்வொரு இதுக்கும் தனியாக பே பண்ணும் போல். எல்லாமே ஹை காஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி யுவராஜ் மாதிரியோ இல்லை சூர்யா மாதிரியோ வெல்த்தியராக இருந்தீங்கன்னா, பேராகிளைடிங்லாம் நீங்கள் வந்து போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, உங்கள் கையில் நிறைய காசு இருக்குன்னா, காசு வச்சுக்கிட்டே நடிக்கிறீங்கன்னா, நீங்கள் வந்து இங்கே ஜாலியாக வந்து பயணம் பண்ணலாம், என்ஜாய் பண்ணலாம். எவ்வளோ ப்ரோ ப்ரைஸு? நெகோஷியேட் எதாவது பண்ணுவீங்களா? இல்லை இவ சூர்யா, நீ மட்டும் போயிட்டு வா. போடா சூர்யா, வாழ்க்கை ஒரு வாட்டி தான் வாழ்க்கை. நீ தான் சொன்ன வண்டியில் வாழ்றது ஒரு முறை தான். நீ அதை விட்டு நான் சொல்றது போது சொல்ல. காசு கொடுத்தா தான் அப்படி வரணுமா? போடா. இவன் எங்கேயாவது போயிட்டு வாடா. சூர்யா நீ போ. வாழ்றது ஒரு முறை தான் சூர்யா. 1 minute 37 seconds later. சவா சூர்யா நீ மட்டும் போயிட்டு வா. போயிட்டு வா. நான் ஏன் போடணும்? வாழ்க்கை வாழ்வது ஒரு முறை தான். இதான பண்ண வாழ்க்கை வாழ்றதுக்கு ஒரு முறை தான். சீனாத்தனா பாட்டில் பாடிட்டு இருக்கு. போட மாட்டேன். யாராவது ஒருத்தர் போங்கடா. இவ்வளவு தூரம் வந்துட்டு பேரலைன் மட்டும் போ, மத்தெல்லாம் வேணாம். A little longer than a few minutes later. இவ்வளவு தூரம் வந்துட்டு அச்சு பிடிச்சி 100 ரூபாய் கொடுத்துட்டு வந்துட்டு ஒரு 4000 ரூபாய்க்கு போய் யோசிக்கிறீங்க நீங்க. எனக்கு வேணாம், நான் அவ்வளோலாம் காசு எடுத்து வரல. யுவராஜ் போ யுவராஜ். இவ்வளோ தூரம் வந்துட்டு எப்படி யுவராஜ்? அப்போ உங்கள் ஊரில் நீ சொல்லலாம்ல. சுக்காம்பட்டியில் அது மாதிரிலாம் போயிருப்பாங்களா? அப்புறம் முதல்ல காலு ஆதாரம் காமிக்கலாட. நான் யூடியூப்ல வீடியோ போடுவல, ஆதாரம் காமிக்கலாம்ல. இது சூர்யா போகிறான். ஒன்று காரி துப்புவாங்க, தொலைச்சின்னு வருவான், இல்லைன்னா காசு கொடுத்துட்டு போயிடும். 1 eternity later. ஒரு வழியாக 2 பேரும் கடைசியாக பேராகிளைடிங் போகிறதுக்காக ஒத்துக்கிட்டாங்க. பேங்க்ல சுத்தமா பணம் இல்லை. ஓவர் டிராஃப்ட் லிமிட்டையும் தாண்டிட்டேன். அட்வான்ஸ் என் காரை வச்சுக்கோங்க. போ ராஜ், அங்கிட்டு போ. ப்ரோ இது பேராசூட்டா? சூர்யா கடைசி ஹாய் சொல்லிட்டு போ. யுவராஜ் ஹாய் சொல்றா. என் கூட கொஞ்சம் அப்படியே நேரம் இருக்கணும். கை ஃப்ரீயாக பண்ணுங்க. ஓகே ஸ்டார்ட் அப். டேக் யூ. ஸ்டார்ட் அப். போறானே. ஓடு சூர்யா ஓடு. ஓகேவா?
ஓகேவா? ஏற்றிட்டேன். ப்ரோ செம்மையா இருக்கு ப்ரோ. கீழே அரேண்டா ஒரு ஆள் மாட்டு தவிச்சிட்டான்டா. புஸ்டாங்களா ஓகே எனக்கு ஒரு தடவை அடாப்டர் போட்டு வீட்டில் எடுத்துக்கலாம். அடாப்டர் இல்லையே, அதுக்குன்னு அடாப்டர் செலவு பண்ணணும். 10 ரூபா தான். சரி நீ சொல்லு யுவராஜா எப்படி இருந்துச்சு? எப்படி இருந்துச்சு யுவராஜா? நல்லா இருந்தது. 4000 ஒருத்தவங்களா? ஒரு சில அட்வென்ச்சர் வந்து அங்கே எனக்கு பண்ணாரு. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி அடுத்த வாட்டி உங்கள் ஒய்ஃப் ஆசைப்பட்டாங்கன்னா கூப்பிட்டு போவியா? வீணாயா தங்கச்சி கேட்டிங்களா? வீட்டுக்காரர் எப்படி இருக்கான்னு கேட்டிங்களா? குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். பேராகிளைடிங்னா நான் ரொம்ப எதிர்பார்த்து போனேன். பட் ஆனால் அங்கே போய் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு விண்டில் உட்காந்துட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். பட் பறக்கிறதுல நீங்கள் உங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு த்ரில்லோ அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் கிடைக்காது. பட் அங்கே அவங்க போய் ஒரு மிட் ரேஞ்சில் ஒரு ஸ்டண்ட் பண்ணுவாங்க. அந்த ஸ்டண்ட்டு தான் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பயத்தையும் ஒரு அட்வென்ச்சருக்கான ஃபீலிங் கொடுக்கும். ஸோ அதனால் பேராகிளைடிங் போகிறவங்க மேக்ஸிமம் ட்ரை டு கோ வித் ஸ்மால் அமௌண்ட். இந்த மாதிரி 4500 போனீங்க அப்படின்னா கொஞ்சம் மனசு கஷ்டமாகவும் இருக்கும். ஆக்சுவலி ரொம்ப நாளாக பேராகிளைடிங் போகணுன்னு ஆசை. பேராகிளைடிங், ஸ்கை டைவிங், அப்புறம் வந்து அதெல்லாம் போகணுன்னு ஆசை. சத்திய சோதனை. சரி ஓகே அதான் ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். பட் இது பிட் காஸ்ட்லி. நல்லா இருந்துச்சு. இந்த நம்மளுக்கு ரெக்க வந்து பறக்கிற மாதிரி அதே மாதிரி நீங்க போறப்ப உங்களுக்கு வந்து அட்வென்ச்சர் வேணுமா இல்ல
ஹைட்டு போகணுமான்றதை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து அட்வென்ச்சர் பண்ணுறது பிடிக்கும். ஸோ அவங்க மிட் ரேஞ்சிலேயே நல்லா அட்வென்ச்சர் பண்ணுவாங்க. எனக்கு அப்படி தான் கூட்டு போனாங்க. ஒரு சிலருக்கு ரொம்ப ஹைட்டு போய் கீழே வியூ பார்க்க பிடிக்கும். ஸோ இந்த ரெண்டு வந்து உங்களுக்கு எது வேணும்னு சூஸ் பண்ணிவிட்டு அதை சொல்லிடுங்க அவங்கள்ட்ட. பைலட்டை சொன்னீங்கன்னா அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுவாங்க.